ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இப்பொழுது நான் ஒரு சிறிய சொற்பொழிவு, அதாவது நம்முடைய நாட்டில் நிலுவையில் இருக்கும் ஒரு கேள்விக்குறி, ஒரு ஆராய்ச்சி முகாம் என்று வைத்துக் கொள்வது கேள்விக்குறி. கேள்வி என்னவென்றால், சம்ஸ்கிருத மொழி படிப்பதினால் நமக்கு வேலை கிடைக்குமா? நமக்கு மாத சம்பளம் வருமானம் இருக்குமா? யார் கொடுப்பார்கள் வேலை வாய்ப்பு சம்ஸ்கிருதத்தினால்? வேண்டுமென்றால் ஆசிரியராக போகலாமே தவிர இதனால் நம்முடைய பிழைப்பு வருமா? நம்முடைய குடும்பத்தை நம்மால் காப்பாற்ற முடியுமா என்றெல்லாம் பல கேள்விகள் வந்தன. நான் பூரியில் இருக்கும் பொழுது மாநாட்டின் நடுவில் அதற்கு நான் தெள்ளத் தெளிவாக ஒரு பதிலை கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், இனி வரும் காலங்களில் சம்ஸ்கிருத மொழியினால் உங்களுக்கு அதிக லாபம் தரும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் கூட. ஏனென்றால் சாஃப்ட்வேர் என்று மென்பொருள் கணினி மைய மொழி, கணினி மையத்திற்கு கணினிக்கு உகந்த மொழி சம்ஸ்கிருதம் தான் என்று கூறுவதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இது சாதாரணமாக சொல்லாடல் வைத்துக் கொண்டு கூறுவது அல்ல. ஒரு ஹைப் என்று கூறுவார்கள். ஆஹா, சம்ஸ்கிருதம் என்னுடைய நாட்டிலிருந்து விழுந்தது, வெள்ளைக்காரா உன்னுடைய நாட்டிலிருந்து வரவில்லை, அதனால் என்னுடைய நாட்டில் இந்த மொழிதான் ஆஹா ஊஹூ என்று சொல்லாடல்களோ அதிக பிரசங்கித்தனமோ அதெல்லாம் ஒன்றுமில்லை. நான் கூறுவது ஆராய்ச்சிக்கு பிறகு, சரியான ஆராய்ச்சிக்கு பிறகு விஞ்ஞான ரீதியாக நான் கூறுகின்றேன். ஏனென்றால் நான் சம்ஸ்கிருதம் 1972 படிக்க தொடங்கியிருக்கின்றேன். வேத சாஸ்திரங்கள், வேதங்கள் கூறுவது எல்லாம். பிறகு அமெரிக்காவில் சென்று ஃபோர்ட்ரான் கோபால் என்ற கம்ப்யூட்டர், அந்த காலத்தில் IBM 370 கார்ட் பஞ்சிங் மிஷின் வைத்துக் கொண்டு புரோகிராம்கள், அதாவது கட்டமைப்பு மொழி, கணினி மையத்திற்கு தேவையான, கணினிக்கு தேவையான, அதனை இயக்க வேண்டும். கணினி இயந்திரத்தை நாம் எது கொண்டு இயக்க முடியும் என்றால் பாஷை, மொழி மூலமாக அதை இயக்க முடியும். அதற்கெல்லாம் நான் பயின்று ஆராய்ச்சியை நான் மேற்கொண்ட பொழுது இதில் ஒரு விதமான தவறுகள் இல்லை. சம்ஸ்கிருதம் தான் ஏற்றவும் உகந்த மொழி. கணினி ஃபார் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இது எப்படி நான் எடுத்தேன் என்றால், 1985 ஒரு நாசா ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்று நினைக்கிறேன், நாசா விஞ்ஞானி அல்ல. நாசா என்று கூறப்படுவது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி கூடம். அவர்கள் பல சோதனைகள் நடத்தி பல வெற்றி சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் சம்ஸ்கிருதத்தில், அவர்களுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் மிக தூரம். அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் எந்த கமாண்ட் ஆணைகள் ஒன்றும் பிறப்பிக்கவில்லை. எதற்கு? கம்ப்யூட்டருக்கு, கணினிக்கு. அவர்கள் எழுதுவதெல்லாம் ஆங்கில மொழி. ஐரோப்பியர்கள் அவர்களுடைய மொழி, சீனர்கள் அவர்களுடைய ஹன்ஸ் மண்டாரின் மொழி, அதெல்லாம். நம் இந்தியர்கள் ஆங்கிலம். அமெரிக்காவுக்கு ஆங்கிலம் தேவையானதால் இந்தியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா ஆங்கில மொழியில் அவர்களுக்கு இந்த ஆணைகள், மொழி ஆணைகள் கணினி மையத்திற்காக அவர்களுக்கு தேவை. சரி, ஆனால் ஆங்கிலம் உகந்ததே அல்ல. 26 அக்ஷரங்கள் தான் சொல்வது போல ABCD, அதை வைத்துக் கொண்டு விளையாட்டு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி அல்ல. அதான் அந்த ரிக் பிரிட்ஸ் மிக தெள்ளத் தெளிவாக கூறுகின்றான். சம்ஸ்கிருதம் ஏன் சிறந்த மொழி, ஏன் உகந்த மொழி ஃபார் தி கம்ப்யூட்டர், கணினி மையத்திற்கு என்றால், சாதாரணமாக இயற்கை மொழி, நேச்சுரல் லாங்குவேஜ் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த கம்ப்யூட்டருக்காக சில வார்த்தைகளை பயன்படுத்தி செயற்கை மொழியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு வரும் தருணத்தில் அவர்கள் அந்த
ஆங்கிலம் என்று கூறப்படும் அந்த இயற்கை மொழி லாட்டின் என்று கூறப்படும் இயற்கை மொழியுடன் இதை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த செயற்கை மொழியில் வித்தியாசம், டீவியேஷன், வேறுபாடு, தூரம் அதிகமாக இருக்கின்றது. டீவியேஷன் இஸ் மோர். அதனால் அவர் என்ன கூறுகின்றார் ரிக் பிரிட்ஜ், எந்த மொழியில் இந்த டீவியேஷன், இந்த வேற்றுமை, இந்த தூரம் குறைவாக இருக்கின்றதோ அதனுடைய இயற்கை இருப்பில் நிலுவையில் நாம் ஒப்பிடும் பொழுது எந்த மொழிக்கு இந்த செயற்கை மொழி கணினி மையத்திற்காக நான் எழுதுவது குறைவாக இருக்க வேண்டும், குறைவாக இருக்கின்றதோ அந்த மொழி சம்ஸ்கிருதம் தான். இந்தியாவில் பழைய காலத்த மொழியை நான் சம்ஸ்கிருத மொழி என்று கூறப்படும் சாஸ்திரிய மொழியை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு இதனுடைய திறமையும் கண்டு நான் அப்படியே புல்லரித்து போனேன் என்று எழுதுகின்றார் ரிக் பிரிக்ஸ். 1985 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேகசின் என்ற ஒரு இதழ், மாத இதழாக இருக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை புத்தி என்று வைத்துக் கொள்ளுங்கள், இயற்கை அல்ல செயற்கை. அவர் அதை தெள்ள தெளிவாக அதுக்கு உதாரணங்கள் கொடுக்கின்றார். உதாரணமாக அவரே எழுதுகின்றார் ஒரு வாக்கியம், ஜான் தி புரோகிராமர் living in Maple Streets gave a book to Mary who is a lawyer. அப்பா, இப்போ புரோகிராமர் இருக்கு, கேவன் இருக்கு, அது லாயர், இதெல்லாம் இந்த ஜான் ஆண் பிள்ளையா, ஆண் மகனா, பெண்ணா என்றெல்லாம் அதில் தெரியாது. அனுபவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டருக்கு அனுபவம் இல்லை, ஆனால் அந்த அனுபவங்கள் இவங்கள் மொழியில் வரி வரிகளாக மொழியை அதனுள் சென்று ஆணையிட்டு அதனை அடைக்கிறார்கள். சரி, மேரி ஆனா பெண்ணா அனுபவத்தில் நமக்கு தெரியும். ஆனால் அதனால் மிகவும் கஷ்டம். இன்னொரு உதாரணம், ஜான் informed Mary, his friend, that the train moved out of the station, from the railway station at 3 p.m. இதெல்லாம் அவர் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நான் கட்டமைப்புக்குள் கொண்டு வரும் பொழுது மிக கடினம், கஷ்டம். கம்ப்யூட்டர் அதை புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் நாளாவட்டத்தில் எழுத 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 அதையெல்லாம் அதனுடைய மனோபாவத்திலும் அதனுடைய ஞாபக சக்தியிலும் அதை தக்க வைத்துக் கொண்டு அதை அதனை பற்றி ஆராய்ச்சி நடத்தி அதெல்லாம் வருகின்றது. ஏனென்றால் 40, 50, 60, 70, 80 வருடங்களாக எல்லாரும் ஆங்கிலம் தான். நாமும் சரி, அமெரிக்கர்களும் சரி, இங்கிலாந்தும் சரி, யூரோப்பியர்களும் நிறைய பேர் ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறார்கள். அதனால் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு உதாரணம் அழகாக கொடுத்து அதை கூறுகின்றேன். சைத்ரஹ கோஸ் டு த வில்லேஜ், இதுதான் அவர் தரும் உதாரணம் அந்த கட்டுரையில். அதுக்கு சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு சைத்ரஹ கிராமம் கச்சதி. ஆனால் இங்க பாருங்கள், விசித்திரம் என்னவென்றால் சைத்ரஹ கோஸ் டு த வில்லேஜ் சரியாக நாம் எழுத வேண்டும். சைத்ரஹ கோஸ் டு த வில்லேஜ், 5 இது இருக்கின்றது. அதை சரியாக எழுத வேண்டும். சப்ஜெக்ட், பிரெடிகேட் என்று கூறுவார்கள். வில்லேஜ் கோஸ் டு த சைத்ரஹ என்றால் விபரீத அர்த்தம் தான், தவறான அர்த்தம் தான். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி அல்ல. சைத்ரஹ கிராமம் கச்சதி, கிராமம் சைத்ரஹ கச்சதி, கச்சதி கிராமம் சைத்ரஹ, கச்சதி சைத்ரஹ கிராமம் என்று அதனுடைய வகைகள் NCR என்போம் நாம் கணக்கில். பெர்மியூட்டேஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், 3 ஃபேக்டோரியல், 3 into 2 into 1, 6 வகையாக நாம் அதை எழுதலாம். எந்த வகை எழுதினாலும் அர்த்தம் ஒன்றாகி வந்துவிடும். வில்லேஜ் கோஸ் டு த சைத்ரஹன் என்று வராது. நீங்கள் கிராமம் சைத்ரஹ கச்சதி என்று போட்டாலும் கம்ப்யூட்டர் அதனை எடுத்துக்கொண்டு, ஏன்னால் அதனுடைய மொழிபெயர்ப்பின் மொழியின் தன்மை அதுவாக, அப்போ சீக்கிரமாக, வேகமாக, விரைவாக இந்த கணினி இயந்திரம் முதல் வரும் வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் அதனை பற்றி ஆராய்ச்சி செய்து அதனுடைய முடிவுகளை அழகாக தரும். இன்னொன்று உதாரணம் கொடுக்கின்றார். அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மைத்ரஹ cooks rice for Devadatta in a pot over a fire. நண்பனுக்கு நட்பினால்
நண்பன் யாரு? தேவதத்தன். தேவதத்தனுக்கு நட்பினால் மைத்ரன் பானையில் அரிசி வேக வைக்கின்றான் ஒரு நெருப்பின் மேல். என்ன வச்சுக்கொள்ளுங்க, ஓவர் அ ஃபயர், இன் அ பாட் ஓவர் அ ஃபயர். அதான் வேக வைக்கிறான், அரிசியை வேக வைக்கிறான். இது தமிழ்ல நம்ம எழுதலாம், தமிழ்ல கொஞ்சம் சுருக்கம் பண்ணலாம். ஆனா சம்ஸ்கிருதத்துல இப்ப இது 14 வார்த்தை வரும். அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், மைத்ரஹ குக்ஸ் ரைஸ் இன் அ பாட் ஃபார் தேவதத்தா ஓவர் அ ஃபயர்லாம் நீங்க கணக்கு பண்ணி ஆட் பண்ணீங்க. இல்ல இதுலயே இருக்கு, நெட்ல உங்களுக்கு கூகுள்லயே போய் பார்க்கலாம். ஆனா சம்ஸ்கிருதத்துல மைத்ரஹ சௌஹார்த்யாத், சகோதரன் மாதிரிதான். சுஹൃதன், மலையாளத்தில் சுஹൃதம்பாங்க, சகோதரன் சுஹൃதே அப்படிம்பாங்க. சௌஹார்த்யாத், தியாத்ங்கிறது ராமாத் மாதிரி பஞ்சமி விபக்தி. அதிலிருந்து மித்ரத்துவத்திலிருந்து, அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், மித்ரத்துவம் நட்பினால், நட்பினால் இல்ல, அது மூன்றாவது. நட்பிலிருந்து மைத்ரஹ தேவதத்தனுக்கு ஒரு பானையில் அரிசி வேக வைக்கின்றான் ஓவர் அ ஃபயர், நெருப்பின் மீது. அப்ப தமிழ்ல உங்களுக்கு கூட அவ்வளவு சரியா வராது. நெருப்பினாலும் சொல்ல முடியாது. மூணாவது விபத்தில ஓவர் அ பாட் ஆஃப் ஃபயர், இன் அ பாட் ஓவர் அ ஃபயர், நெருப்பினால் சொல்லிக்கலாம் நீங்க. ஆனா சம்ஸ்கிருதத்தில் அது மாதிரியே கிடையாது. நான் சொன்ன மாதிரி எப்படி அழகா வரும். அப்ப சொன்னது என்ன? சௌஹார்த்யாத், ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஷிப், பஞ்சமி விபக்தி. ராமாத்னு சொல்ற மாதிரி, ராமாய சதுர்த்தி, ராமாத் புன்லிங்கம் தான், ஏகவச்சனம், புருஷலிங்கம். சௌஹார்த்யாத் மைத்ரஹ தேவதத்தாய, தேவதத்தாங்கிறது தேவதத்தாயன்னு வந்தாலே அவன் ஆண்லிங்கம் ஆயிடும். தேவதத்தாயை வந்தா அது ஸ்திரீலிங்கம். அந்த பஞ்சமி விபக்திலையும் எப்படி அந்த ஒரு சின்ன வார்த்தையினால ஆனா பெண்ணான்னு தீர்மானம் ஆயிடும். தேவதத்தாய அக்னினா, அக்னினா ஃபயர், நெருப்பு, நெருப்பினால். அக்னினா ஹரிஹி ஹரி ஹரய, ஹரிம் ஹரி ஹரின்னு ஹரினா திருத்தியா விபக்தி, ஆல் ஓடு உடன் ஏகவச்சனம். அக்னினா கட்டே, கட்டஹ சப்தமி, இன் அ பாட் ஏகவச்சனம் புருஷலிங்கம். So in a pot கட்டே பச்சதி, அவன் இது பண்றான். பச்சதி, பச்சாமின்னா நான் வேக வைக்கிறேன், நான் சமைக்கிறேன். இந்த மாதிரி 14 இதுல 7 பதங்கள்ல வார்த்தைகள்ல சம்ஸ்கிருதத்துல முடிச்சுடலாம். அது எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். முதல்ல தேவதத்தாயன்னு போடணுமா, இல்ல முதல்ல மைத்ரஹன்னு போடணுமா, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீங்க எப்படி வேணா போட்டுங்க. முதல்ல அக்னினா பச்சதி அப்படி கூட போட்டுக்கலாம். நான் சொல்றது இப்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். இதுதான் சம்ஸ்கிருதத்துடைய மிக 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 விஞ்ஞான ரீதியா வரும் சில மொழியின் வடிவமைப்பு. இன்னும் சொல்றேன். இப்போ பச்சதி நான் சமைக்கிறதுன்னு அர்த்தம். ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங் ஃபார் ஹிம், அவனுக்கு, ஃபார் தெம், அவங்களுக்கெல்லாம். எனக்கு சமைப்பதற்கு விருப்பம் இருக்கின்றது. யாருக்கு? அவர்களுக்கெல்லாம், எனக்கல்ல. அதுக்கு பேர் பரஸ்மை பதம், பர அஸ்மை பதம் வேறு. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? பிபக்ஷாமி அப்படின்னு சொல்லுவேன். ஒரே வார்த்தை. அதுலயும் பிபக்ஷாவக, பிபக்ஷாமக எல்லாம் இருக்கு. ஒருமை, இருமை, பன்மை, அதெல்லாம் நான் உள்ளவே போடல. பிபக்ஷதி அப்படின்னா அவனுக்கு சமைப்பதற்கு, அவர்களுக்கு சமைப்பதற்கு, அவர்களா, அவனுக்கா, அவளுக்கா சமைப்பதற்கு விருப்பம் இருக்கின்றது. நிகழ்காலம். அவனுக்கு அவனுக்காக சமைப்பதற்கு விருப்பம் இருக்கின்றதுன்னா நான்
ஆத்மனே பதத்துக்கு போயிடுவேன். ஒரு காரியம் நாம் அவரவர்களுக்கு அவங்க சொந்தமான ஆத்மாவுக்கு செய்ய வேண்டும் என்றால் ஆத்மனை பதம். அகம் கரோமிங்கிறது பரஸ்மை பதம், நான் செய்கிறேன். அகம்லே கூட தேவையில்லை, கரோமி போறோம், மீவகமாக அப்படி வந்துடும் இந்த எண்டிங்ல, அந்த முடிவடையில. குர்வேனா இப்ப கரோமினா நான் உங்களுக்காக நான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பேன். உதாரணமா பர அஸ்மை, டு ஹிம், அஸ்மை சதுர்த்தி, டு ஹிம் அந்த பதம். ஆத்மனே பதம்னா அவங்க ஆத்மா. இப்ப நான் குர்வே, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. நான் எனக்காக வேலையை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதேதான் பிபக்ஷதி, பிபக்ஷதே, அவ்வளவுதான். சன்னந்த பிரத்யயான்னு பேரு. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங் ஃபார் மைசெல்ஃப். எனக்கு நான் எனக்காக சமைப்பதற்கு எனக்கு மிகவும் விருப்பம் இருந்து கொண்டு இருக்கின்றது. பிரசன்ட் டென்ஸ். சரி, பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துக்கு நீங்க எப்படி போவீங்க? அதுலயும் சம்ஸ்கிருதம் தான் இருக்க முடியும். வேற ஒரு பாஷையும் தெரிஞ்சா இவ்வளவு 4, 5, 7, 8, 9 வார்த்தைகளை நீங்க எழுதணும். சாதாரண இறந்த காலம் இம்பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். பர்ஃபெக்ட் பாஸ்ட் டென்ஸ், இம்பர்ஃபெக்ட் இருக்கு. அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். இறந்த காலம், நடந்து கொண்டிருந்த இறந்த காலம். அப்ப நான் என்ன சொல்வேன்? அபிபக்ஷத் அப்படிம்பேன். இந்த அபிபக்ஷத் வந்து அவன் ஆயிடுறது. அவனுக்கு சமைப்பதற்கு விருப்பம் இருந்தது. He was interested in cooking food for others. அதான் பிபக்ஷத். ஆத்மனே பதத்தில் அபிபக்ஷத, இது அபிபக்ஷத், இது அபிபக்ஷத. சோ அவனுக்கு, மற்றவர்களுக்கு, அவனுக்காகவே, பரஸ்மை மற்றவர்களுக்காக சமைப்பதற்கு. ஆத்மனை பதம் அவனுக்காக சமைப்பதற்கு விருப்பம் இருந்தது. சோ இம்பர்ஃபெக்ட், he was interested, அவ்வளவுதான். பர்ஃபெக்ட்ங்கிறது லுங் லகாரம் சொல்லுவோம். லுங் லகாரத்துல அபிபக்ஷீத் அப்படிம்பேன். பரஸ்மை பதத்துல he was interested and cooked, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்ட்ரெஸ்டும் இருந்தது, காரியம் குக்கிங்கும் நடந்து போச்சு, சமையலும் நடந்தாச்சு, சமைப்பதும் நடந்தாச்சு. அபிபக்ஷீத் அப்படிம்பேன். யாருக்காக? மற்றவர்களுக்காக. பரஸ்மை பதம். ஆத்மனை பதம் வந்தீங்கன்னா அபிபக்ஷிஷ்ட அப்படிம்பேன். ஒரு வார்த்தை அவனுக்காகவே சமைப்பதற்கு விருப்பம் இருந்தது, சமையல் நடந்து முடிந்தது, அவ்வளவுதான். இருந்தது விருப்பம், சமையல் குக்குடு, சமையலும் நடந்தது. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. நான் எடுத்து போறதுதானே நேரம் காலம் போறாது. ஏன்னா இப்ப நான் ஃபோர்ட்ரான் கோபால் என்றால் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலத்துல ஈஸி தான். அதுல ஒரு ஐடென்டிபிகேஷன் டிவிஷனு, அந்த டிவிஷனு, ஒர்க் அண்ட் ஸ்பேஸ் டிவிஷனு, டேட்டா டிவிஷனு, ப்ரொசீஜர் டிவிஷன் எல்லாம் வரும். அதுல வட்டி என்ன, இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் இதுல வித்த கோஷங்கிறது பேங்க், நிறைய இருக்கு. அந்த சொற்கள்லாம் இப்ப நான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த என்ன சொல்லுவாங்க, ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு சொல்லணும்னா அது ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அது நிறைய சொல்லிட்டு இருக்கலாங்க, வகுப்பே எடுக்கலாம். இப்ப எதனால நான் இதை கூற விரும்புகின்றேன் என்றால், இந்த சம்ஸ்கிருத மொழியை வைத்துக்கொண்டு நாம் கணினி மையத்தின் மொழி நாம் அதற்காக செய்வோமே ஆனால், கணினி அதற்கு சீக்கிரமாக, வேகமாக, விரைவாக அதனை எடுத்து புரிந்து ஆராய்ந்து அதனுடைய முடிவுகளை அழகாக தெள்ள தெளிவாக தரும். ஒன்று. இரண்டாவது, இப்போ மிலிட்டரி ராணுவத்தில் நாம் இதை சேட்டிலைட் விண்கலம் என்று சேட்டிலைட் என்று கூறுவோம். அதை நமக்கு ஒரு ஆணை கொடுக்க வேண்டும் என்றால் சம்ஸ்கிருத மொழி மூலமாக நாம் ஆணை கொடுப்போமே ஆனால், அந்த ஆணையை அது சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய கணிதம், அதனுடைய கணக்கு, கூட்டல், பெருத்தல், வகுத்தல், எப்படி வேணா வச்சுங்கோ, அது சீக்கிரமாக முடித்து வேகமாக விரைவாக அதை முடித்து விட்டு அதனுடைய தருணத்தில் களவு ஒன்றும் ஒரு தவறான முடிவுக்கும் வராமல் சீக்கிரமாக விரைவாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அது செய்யும்.
ராணுவத்தில் என்ன பெரிய விசேஷம் என்றால், என்ன முக்கியத்துவம் என்றால், ஜாமிங், அதை அடைப்பார்கள். அதாவது இப்ப கம்ப்யூட்டர்ல இப்ப பல டெக்னாலஜி வருது, தந்திரங்கள். இப்ப என்னால் தூரத்தில் ஒரு எதிரியின் படகு போய்கொண்டிருக்கின்றது, ராணுவ கப்பல் போய்கொண்டிருக்கிறது என்றால், நான் கம்ப்யூட்டரை ஒரு சேட்டிலைட், முதலில் ஒரு கம்பைலர் நாம் செய்ய வேண்டும். எல்லா வார்த்தைகளையும் கோடிபிகேஷன், எல்லாத்துக்கும் கோடு 01, 10. கம்ப்யூட்டர்ல சம்ஸ்கிருதத்துல உங்களுக்கு இருமை இருக்கு, 01 and 10, ஒருமை, இருமை, பன்மை. கோடிபிகேஷன் ஒரு வார்த்தையும் அது பெரிய வேலை. அதை நிறைய பேர் செஞ்சுதான் ஆங்கிலத்தில் வந்திருக்காங்க இவ்வளவு வருஷமா. அதான் இந்தியர்கள்லாம் அதே கோடிபிகேஷன். நாம் அதனை கோடிபிகேஷன் செய்து ஒரு கம்பைலர்ல, சான்ஸ்கிரிட் கம்பைலர் என்று சொல்லுவார்கள், ஒரு இயந்திரம். அதற்காக எல்லா வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டால், கம்பைலரை வைத்துக் கொண்டு நாம் சேட்டிலைட் விண்கலத்தை நாம் வெளியே நாம் செலுத்துவோமே. ஆனால் இங்கிருந்து நான் ஆணை கொடுத்து விட்டு ஒரு கப்பலை, எதிரியின் கப்பலை எரித்து விடுறா, புசிக்கி விடு என்றால் அது செய்யும். இவர்களுக்கு அதை தடுப்பதற்கு ஜாமர் என்று அந்த அடைப்பை வைத்துக் கொண்டிருப்பார்கள். எந்த ஜாமர்? இந்த முழுவதும் இந்த சிஸ்டம், இந்த வகுப்பை தடை செய்து அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எதிரிகள், அவர்களுடைய, நாம் என்ன 10 of spade விளையாடினா அவர்கள் 11 of spade ஜாக் விளையாடுவாங்க, அது மாதிரி தான். ஆனால் இந்த சம்ஸ்கிருதத்தில் வரதா ஜாமர், இந்த ஆன்டி ஜாமர் இருக்கும். ஆன்டி ஜாமர் ஜாம் பண்ண முடியாது, அதை அடைக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. அதை என்னுடைய மாமனாரே, அவர் கேர்னலாக இருந்தார். சீன 1962 யுத்தத்தில் அவர் சிக்கிமிலிருந்து போராடி இருக்கிறார். துப்பாக்கியை வைத்துக் கொண்டு படைகளுடன் சென்று அவர்கள் பிறகு அவரை இந்திய அரசு அவரை இங்கிலாந்துக்கு அனுப்பித்து அங்கே மார்க்கோனி ரேடார் இன்ஸ்டிடியூட்ல பயின்றார். அவர் என்னிடம் பல அதிசய உண்மைகளை கூறியிருக்கின்றார். அதனால் இந்த ரேடார், இந்த தொலைபேசி, இந்த கதிர்கள், இதற்கெல்லாம் சரியான ஒரு ஆணை, சீக்கிரமாக ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணை மூலமாக அது சரிவர ஒரு பொருளை, ஒரு கப்பலை வைத்துக் கொள்ளுங்கள், ராணுவ எதிரிகளின் கப்பலை, அதை உடைத்து சிதறடிக்க வேண்டும் என்றால் சம்ஸ்கிருதம் தான் உங்களுக்கு உகந்த பாஷை. அதனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், இப்பொழுது வருங்காலத்தில் இருக்கும் இளைஞர்கள், சிறுவர்கள், மாணவர்கள் எல்லாரும் சம்ஸ்கிருத மொழியை பயின்று அவர்களுடைய இல்லத்திலும், அவர்களுடைய நண்பர்களுடனும், அவர்களுடைய ஆசிரியர்களுடனும், எல்லாவரிடம் அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் சாமானிய சம்ஸ்கிருதம் என்று கூறுவார்கள். சாதாரண கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் சொல்லுங்கள். சாமானிய சம்ஸ்கிருதத்தில் நாம் பழகி வருவோமே. ஆனால் இது பழக்கப்பட்டு நம்முடைய ரத்தத்தில் ஏறி கோடிபிகேஷன் வெகு சீக்கிரமாக நாம் கொண்டு வர முடியும். கம்பைலர்கள் நம்மளால், சான்ஸ்கிரிட் கம்பைலர்ஸ் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும், நிரூபணம் செய்ய முடியும், நிறுவனம் செய்ய முடியும். அதை வைத்துக்கொண்டு பல வித்தியைகள் என்னென்றால், 14 வார்த்தை அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தோம், அதை 7 ஆக்கிட்டுனா இந்த 7 இப்ப இதே ஒரு வரி, அடிப்படை வரியிலேயே 50%, 50% மிச்சம். அந்த அப்புறம் பிறகு அடுத்த 3வதுல இந்த 50 மிச்சம் அப்படி போய்கிட்டு இருக்கும். அதாவது மல்டிப்ளையர் ஆக்சிலேட்டர் என்பார்கள். அப்போ அது வரும்பொழுது இந்த பாஷையினுடைய சாமர்த்தியம் ரொம்ப பல மடங்கு பெருகி செழிப்பு வந்து செய்யக்கூடிய காரியங்கள் கம்ப்யூட்டர் இயந்திரத்திற்கும் சரி க்ஷீணம் தட்டாமல், அது சோகமாகாமல், அது விரைவாக, சாமர்த்தியமாக, முழு வீச்சுடன், சக்தியுடன், பலத்துடன் அது செயல்படும். அப்படி வரும்பொழுது நாம் ஒன்றன் சாதாரணமா ஒரு வரியை எடுத்துக்கொண்டாலே பாதிக்கு என்று பல புது வரிகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கேயோ போய் மிச்சம் வந்துவிடும், எங்கேயோ போய் அதனுடைய திறமை வளர்ந்து விடும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை புத்தி என்று கூறக்கூடிய சில நவீன இயந்திரங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்ற, அதை இயக்க சம்ஸ்கிருத மொழியே உகந்த மொழி. இதை கூறிக்கொண்டு நான் நிறுத்துகின்றேன். இது மிக மிக உச்சிதமான உகந்த ஒரு விவரம் தெரிவிக்க வேண்டும் என்றும், இளைஞர்களுக்கு சம்ஸ்கிருதம் இறந்த மொழி, அதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, யாரும் சம்ஸ்கிருதத்தில் பேசவில்லை என்பது கூறுவது தவறு. இப்பொழுது நம்முடைய தேசிய அரசு பல விதமான சம்ஸ்கிருத கட்டுரைகள், சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு டிக்ஷனரிகள் என்று கூற எல்லாம் வந்துவிட்டது. அதை வைத்துக்கொண்டு சுலபமாக படித்து, சுலபமாக நம்முடைய சாப்ட்வேர், கணினி மைய மொழி எல்லாம்
மிக தெளிவாக நாம் எழுத முடியும். இன்டெல் ஒரு சீஃப் ஒரு அதிகாரி 1980 பொம்பையில் ஒரு நான் எக்கனாமிக் டைம்ஸ் என்ற நியூஸ் பேப்பரில் கூட படித்திருக்கிறேன். எப்படி எண்ணெய் அரேபிய நாடுகளுக்கு வளம் தருகின்றதோ அதே போல சாஃப்ட்வேர் லாங்குவேஜ், மென்பொருள் மொழி இந்தியர்களுக்கு திறமை இருப்பதனால் அவர்களுக்கு அந்த வளம் சேரும் என்று 1980 கூறினார். அந்த வளம் தான் நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொருளாதார நிலை எங்கேயோ இருக்கின்றது பொழுது. இதை கூறி முடித்துக் கொள்கிறேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.